வணக்கம் அன்பு நெஞ்சங்களே. காஃபி சாப்பிட போகலாமா? என்னங்க கடைக்கு தான் போய் சாப்பிடணுமா? ஏன் நம்ம தோட்டத்திலேயே நாமளே விளைவிச்சு காஃபி சாப்பிடக்கூடாதா என்ன? ஆமாங்க, உங்கள போல தான் எனக்கும் சந்தேகம் இருந்தது. காஃபிங்கிறது மலையில மட்டும் தான் வரும், சமவெளியில வராது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாக்கா, காஃபி அப்படிங்கிறதுமே சமவெளியில வரும். மிளகு போல தான். நாம செய்ய வேண்டிய விஷயங்கள சரியா செஞ்சோம்னா, சமவெளியிலயும் காஃபி சாகுபடி சாத்தியம்தான். காஃபில 2 வகைகள் இருக்கு. ரொபாஸ்டா அண்ட் அரபிகா அப்படின்னு சொல்லுது. இந்தியா முழுக்கும் பரவலா இந்த 2 ரகங்கள தான் பயிரிட்டுட்டு வரோம். சமவெளியில இந்த 2மே நல்லா வரும். நாம நம்மளோட கல்வராயன் மலை அடிவாரத்துல இருக்க தோட்டத்துல இந்த ரொபாஸ்டா அப்படின்னு சொல்லக்கூடிய காஃபி ரகத்தை தான் நடவு பண்ணியிருக்கோம். சாம்பிளுக்கு ஒரு 10 செடி நடவு பண்ணியிருந்தோம். நட்டு இதோட 2 ஆண்டுகள் ஆச்சு. காய்ப்பு போன ஆண்டு பூ எடுத்தது, காய் பிடிக்கல. இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா நல்லபடியாவே காய் பிடிச்சிருக்கு. அப்ப இந்த காஃபி கண்ணுகள் பாத்தீங்க அப்படின்னாக்கா பிரைவேட் நர்சரிஸ்ல அண்ட் கவர்மெண்ட் நர்சரிஸ்ல கிடைக்கும் நமக்கு. இது போல சின்ன கண்ணுகளை வாங்கிட்டு நம்ம நடவு பண்ணலாம். மிளகு சாகுபடி போலவே தான் 1க்கு 1 அல்லது 1.5க்கு 1 குழி எடுத்து நம்ம அதுக்குள்ள நன்கு மக்கிய தொழு உரம் விட்டு இந்த காஃபி செடியை நடவு பண்ணலாம். மிளகு போலவே தான் காஃபியும் பாத்தீங்கன்னா நிழலை விரும்பக்கூடிய பயிர். அப்ப இந்த நிழல் சூழலை நம்மளோட வயல்ல உருவாக்கிட்டோம் அப்படின்னோம்னா காஃபியும் நம்ம தோட்டத்துல நல்லாவே வரும். இனிமேல் நம்ம அடையார் ஆனந்த பவனுக்கு காஃபி சாப்பிட வேணாம். நம்மளோட தோட்டத்திலேயே நம்ம காஃபி பயிரிட்டு காஃபியை சாப்பிடலாம். நம்ம ஏற்கனவே நம்மளோட பண்ணையில பாத்தீங்க அப்படின்னா 5 லேயர் ஃபார்மிங் 5 அடுக்கு விவசாய முறையை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். தென்னை, பாக்கு, மஞ்சள், மிளகு, மகோகனி இது போல நம்ம பண்ணியிருந்தோம். அது கூட இப்போ 6th லேயரா பாத்தீங்கன்னா காஃபியும் நடவு பண்ணியிருக்கோம். இந்த ஆண்டு காஃபி நடவு பண்ணியிருக்கோம். அடுத்த ஆண்டு பூவு எடுக்கும். அதற்கு அடுத்த ஆண்டு பாத்தீங்கன்னா நமக்கு நல்ல மகசூலை கொடுக்கும். அடுத்த வருஷம் மறக்காம நம்ம பண்ணைக்கு காஃபி சாப்பிட உங்க குடும்பத்தோட வந்துடுங்க. வணக்கம் அன்பு நெஞ்சங்களே.